காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. இதுக்காரும் நம்முடைய
சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் உடைய புத்தகத்தில் முழு வேதாகமத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்தின் ஒரு துளியை எடுத்து எப்படி முழு வேதாகமும் ஒரு தங்க இலை போல மிஷனரி சிந்தையை, நற்செய்தி பணிக்கான ஆக்கத்தை, ஊக்கத்தை, தாக்கத்தை நமக்குள்ளாக தருவதற்காக இணைந்து வந்தது என்று பேசிக்கொண்டிருந்தோம். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை இருக்கிற 66 புத்தகங்களுக்கும் ஒரு 66 சிந்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டோம். இன்று கர்த்தர் அவருடைய திருத்திட்டத்தில் நற்செய்தி பணிக்கான சிந்தனைகளை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பினை பயன்படுத்த விரும்புகிறோம். நற்செய்தி பணிக்கான அத்தியாவசியங்கள் என்கிற சிந்தனை. நற்செய்தி பணி என்றால் மிஷனரி பணி, அருள் பணி, ஆண்டுடைய பணி, சுவிசேஷ பணி, நீங்கள் எப்படி அதை அழைத்தாலும் சரி, அதை ஆண்டவர் அவருடைய அருள் திட்டத்தில், சரித்திரத்தில், சபையில், சபையின் வரலாறு முழுமைக்கும் எப்படியெல்லாம் சபையாகவும் சங்கங்களாகவும் இந்த இரண்டும் இணைந்து நின்ற இயக்கங்களாகவும் ஆண்டவர் இதை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் இனி நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தாக்கத்தை, நற்செய்தி பணிக்கான அவசியத்தை ஒரு சிந்தனையாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு யாத்திராகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை தியானிப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக 3வது வசனத்திலேயே மோசே தேவனிடத்திற்கு போய் மலையிலே ஏறி போகிறார். நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், குறிப்பெடுத்து கர்த்தரின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக மோசே தம்மை பின்பற்றி வருகிற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக உணர்த்துகின்ற மிக முக்கியமான போதனையாய் இந்த ஆண்டவரின் அருள்மொழி விளங்குகிறது. கர்த்தர் மலையிலிருந்து அழைக்கிறார், மோசே குறிப்பெடுக்கிறார், மலையிலிருந்து கூப்பிட்டு அவருடைய மக்களுக்கு அதை சொல்லுகிறார். என்ன? நான் எகிப்தியருக்கு செய்ததை, 4வது வசனம், யாத்திராகமும் 19:4. நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டை கொண்டு வந்து சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்போது நான் சொன்ன காரியங்களை கை கொள்ளுங்கள். இந்த கண்டதை, கேட்டதை, அறிந்ததை, ஆய்ந்ததை உங்களுக்குள்ளாக்கி என்னை நம்முடைய உடன்படிக்கையில் புதுப்பித்து கொண்டால் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து, என் சொத்து என்று கூறுகிறார். பிரத்யேகமான உடைமை என்று கூறுகிறார். விலையேற பெற்ற என்னுடைய பொக்கிஷம் என்று கூறுகிறார். என்ன அழகான ஒரு அருள் வாக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய அருள் கிருபை கொண்டு ஒன்றொன்றாக வருவோம். முதலாவது, என்ன கண்டீர்கள்? நான் எகிப்தியருக்கு செய்ததை கண்டீர்கள். உங்களுக்கு நான் செய்ததை நீங்கள் அறிவீர்கள். என்ன செய்த? கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து வந்ததை போல உங்களை சுமந்து வந்தேன். இல்லை, இப்போ நேஷனல் ஜியோகிராஃபிங்கிற டெலிவிஷனில் தான் அதை பார்க்கணும். கழுகெல்லாம் மற்றபடி பட்டணத்தில் பார்ப்பதற்கு அரிது. எங்கேயாவது ஓரத்தில், பட்டணத்தின் ஓரத்தில் கழுகுகளை பார்க்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட கழுகு வனாந்தரத்தில் அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் சந்ததியை நடத்தி வரும்போது 6.25 லட்சம் பேர் நடந்து வரும்போது கண்ட அந்த காட்சிகளை பற்றி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் அவருடைய அடியவர்களை தம்முடைய திட்டத்தில் நடத்துகிறார். என்ன அழகான ஒரு வாக்கு! உண்மை. ஆண்டவர் அவர்களை சுமக்கிறார், ஏந்துகிறார், தப்பு வைக்கிறார். எல்லாரும் செல்வது போல ஒரு சிட்டி பஸ்ஸில் ஏறி ஒரு டிக்கெட் எடுத்தால் போய் சேர்றதில்லை.
எல்லாரும் போய் சேர்றோமா? இல்லையே. கடவுளின் திட்டத்தில் அவர் நம்மை நடத்துகிறார், தாங்குகிறார், தப்புவிக்கிறார், சுமக்கிறார். எப்படி சுமக்கிறாரா? கழுகு தன் குஞ்சியை சுமக்குவது போல. நிறைய நேரங்களில் பதஷ்டப்படுவோம்ல, படபடன்னு ஆயிரும். நம்ம தனியாக விடப்பட்டு போனோமோன்னு இருக்கும். இந்த கழுகு தன்னுடைய சின்ன கழுகுகளுக்கு தன்னுடைய திறமையை, தாளந்துகளை கற்றுக் கொடுக்கிற விதங்கள் வேடிக்கையாக இருக்கும். நம்மள சில பேர் அப்படிப்பட்ட பறவைகளின் காட்சியை பார்த்துருப்போம். நல்ல உயரத்துக்கு சென்று கொண்டு இருக்கும்போது குஞ்சு கழுகை தவிக்க விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் தாய் கழுகு. ஆஹா, செத்தோம் என்று கிறங்கி போய் இனியும் பறப்பதற்கு எனக்கு பலன் இல்லை, அடங்கினேன் என்று சோறும்போது படார் என்று மேலிருந்து கீழ் வந்து அதை தாங்கி கீழே கொண்டு போய் கூட்டுக்குள் சேர்க்கும். மறுநாள் மீண்டும் அதை எடுத்து நடுவானத்துக்கு கொண்டு வந்து பறக்க வைக்கும். நான் நடத்தி வந்தது அப்படித்தான் உங்களை. சென்ற ஆண்டுகள் எத்தனை கடினமான எல்லைகளுக்கு உங்களை எடுத்து சென்றேன், நடத்தி வந்தேன். அவளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒருபோதும் நீங்கள் கைவிடப்பட்டதில்லை, இமை பொழுது. ஆனால் உருக்கமான இரக்கத்தினால ஆண்டவரின் கிருபை கொண்டு நாம் காக்கப்பட்டோம். நீங்காத, எல்லையே இல்லாத அவருடைய உருக்கம் கொண்டு, இரக்கம் கொண்டு நம்ம காக்கப்பட்டோம் என்று வேதவசனம் கூறுகிறது. அப்படி அவர் காக்கும் போது ஆண்டோடைய வசனம் பாருங்க, எகிப்தியருக்கு நடந்ததை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செங்கடலை கடக்கிறாங்க. செங்கடல் நின்று போச்சு, வெட்டாந்தரை ஆயிடுச்சு. நடக்கும்போது காலில் ஈரம் கூட இல்லைன்னு அதை ஆய்வு செய்கிறவங்க சொல்றாங்க. அப்படி இவங்க போறாங்கன்னு பார்த்து பகையாளர்கள், எதிராளிகள், கடவுளுடைய பிள்ளைக்கு எதிராக நிற்கிறவர்கள் புகுறாங்க. வசனம் சொல்லுது, அவங்க ரதம் விழுந்தது, ஈட்டி முறிந்தது, குதிரை, போர் அத்தனையும் மாண்டது. கடவுளின் திட்டத்திற்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அத்தனையும் அவர் கையாளுகிறார். இதை கண்டிருக்கிறீர்கள், இதை காண்கிறீர்கள், இதை கண்டிருக்கிறீர்கள். அப்போ எப்படி புது ஆண்டின் துவக்கத்தில் துடிப்போடு கூட நிற்க வேண்டும். அப்படி இதுவரை நடத்தி ஆண்டவர் இன்னமும் நடத்துவார். என்னை அத்தனை பாதுகாப்பாய் நடத்தி ஆண்டவர் இன்னமும் பாதுகாப்பு தருவார். ஒரு இமையும் என்னை கண் மூடாதபடி காக்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இத்தனை மகத்தான அந்த காட்சியை அவளுக்கு ஞாபகம் தந்து அடுத்து என்ன சொல்றார்? நீங்க என்ன செய்யணும்? இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. அவட வாக்கு என்ன? கடவுளின் பிரமாணம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரே அல்லாம வேறு ஒன்றையும் அந்த அளவுக்கு அன்பு கோராதபடி வாழ்வதற்கு எனக்கு உடன்படிக்கை பண்ணிக்கோ. அப்படிதான் உன்னோட உடன்படிக்கை செய்தேன். என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொண்டு. என் உடன்படிக்கையில் என்ன? நீ என்னுடைய பிள்ளை ஆயிட்டேனால நான் உன் தேவன் ஆயிட்டேன். நான் உன் கடவுள், நீ என் பிள்ளை. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் கற்பனை வேண்டியதில்லை, நியாயப்பிரமாணம் வேண்டியதில்லை, வசனம் வேண்டியதில்லை, வார்த்தை வேண்டியதில்லை. இதயத்தின் உணர்வு, இதயத்தில் எழுதி வைத்த என்னுடைய பயம் உனக்கு இருந்தால் போதும். உள்ளபடி, உள்ளான மனது சொல்லுவது படி எனக்கு முன்பாக உத்தமமாக அவைகளை கேள். அப்படி கேட்டுட்டா, கை கொண்டுட்டா. இஸ்ரவேலை கேள்னு சொன்னா ஏதோ காதுல கேட்கறது இல்லை. நம்ம வீடுகளில் வளரும் பிள்ளைகளுக்கு சொல்லுவோமே, டேய் கேட்குறீங்களா அப்படின்னா புரியுதா, கீழ்ப்படுறீங்களா என்று அர்த்தம். அதைத்தான்
இஸ்ரவேலின் உடன்படிக்கையின் கடவுள் அவர்களை பார்த்து கேட்கிறார், என் உடன்படிக்கையை கழிக்கொள்வீர்களானால், ஒரு நிபந்தனையோடு கூட இருக்கிற ஒரு அழைப்பு. கண்டீங்க, கேட்டீங்க, பார்த்தீங்க, உள்ளூர உணர்ந்தீங்க, இப்போ கை கொள்ளுவீங்க. உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை நான் செய்திருக்கிறேன். அந்த வாக்கின்படி நான் உன் தேவனாயிருப்பேன், நீ என் குமாரனாய், என் குமாரத்தை ஆயிருப்பாய். அப்படி உங்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கையை, ஒரு பிடியை, ஒரு கிரிப்பை நான் நமக்குள்ள வைத்து கொண்டதுனால நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அப்படி என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறேன். ஆண்டின் துவக்கத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வாக்கு, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பொன், வெள்ளி, பவளம், டைமண்ட் இதெல்லாம் இருக்கிறாங்களே, அதெல்லாம் என்னுடையது. மனிதர்கள், அழகு மனிதர்கள், ஞானவான்கள் எல்லாரும் என்னுடையவர்கள். ஆனால் நீங்க எனக்கு சொந்தம். என்னுடைய பிரதானமான சொத்து, எனக்கு சம்பத்து, நான் ஒழித்து கொண்டு விலையேற பெற்றதாக நேசிக்கிற ஒன்றாக நீங்கள் எனக்கு மாறி விடுகிறீர்கள். உங்களை நேசிக்கிறேன், சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு விசேஷமானவர். அப்போ அதில் ஏதோ ஒரு இறையியல் பிரச்சனை இருக்குதா? எல்லாம் ஆண்டவர் படைக்கிறார், எல்லா மனிதர்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, என்னை மட்டும் அவர் நேசிக்கிறாரா? அது இறையியல் பிரச்சனை இல்லை, என்னை புரிந்து கொள்ளுவதில் இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் என்னை நேசித்து அவருடைய பிள்ளையாக்கி அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி பாவமர கரைத்தரை அற்ற ஒரு வாழ்க்கையை தந்து அதன் வாயிலாக பிறருக்கு இந்த உடன்படிக்கையை கற்றுக் கொடுத்து பிறரை அவருடைய பிள்ளைகளாக்கி ஆபிரகாமுக்கு தந்த அந்த ஆசையை இவர்களுக்கு தந்து அவர்களும் பிறருக்கு ஆசை தருவதற்காக, வழிந்தோடும் வாய்க்காலாய் வாழ்வதற்காக ஆண்டவர் என்னை அவருடைய ஆசாரிய ஊழியத்துக்காக அழைக்கிறார், அவருடைய திரு திட்டத்துக்காக அழைக்கிறார். என்னை தெரிந்து கொண்டது அவர்களை பகைத்து என்னை தெரிந்து கொள்வதற்காக அல்ல, அவர்களை நேசிப்பதற்கு என்னை ஒரு கருவியாக்கி அவருடைய நேசத்தை அவர்களுக்கு சொல்வதற்காக, முன்னிறுத்துவதற்காக, அவருடைய திருத்திட்டத்தை நான் ஏற்பதற்காக பாதுகாப்பேன், நேசிக்கிறேன், பேர் உவகை கொள்ளுவேன், பெருமைப்படுவேன். ஏன்? அவர்கள் எனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பார்கள். அந்த பெருமைக்காக அல்ல, பேர் உவகைக்காக. கடவுளின் திட்டத்தை உங்க மத்தியில நீங்க சீர்பெற்ற ஜனம்னு, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் சீர்பெற்றது என்று வசனம் சொல்லுது இல்லையா? அந்த வசனத்தின்படி பிறர் என்னை உங்களில் பார்க்க, அதன் மூலமாய் என்னுடைய திட்டத்தை இந்த பூமியெங்கும் இருக்கிற அத்தனை இனங்களுக்கும் எடுத்து சொல்ல கடவுளின் சித்தத்துக்காக கர்த்தர் நம்ம அழைக்கிறார். கலங்கடின்னு ஒரு சின்ன கிராமம், நாங்குநேரின்னு தென் தமிழகத்தில் ஒரு சின்ன பட்டணம் இருக்கிற, அதுக்கு பக்கத்தில் வெகு குக்கிராமம். இந்த கிராமத்திலிருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், உலக தரம் வாய்ந்த தலைமைத்துவ நிபுணர், ஒரு மிக புகழ் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசி கொண்டிருந்தார். அவர் நான் அந்த பல்கலைக்கழகத்தில் சந்தித்த போது வீட்டுக்கு அழைத்து, வீட்டில் அவர் இந்தியாவில் நம்முடைய ஊழியங்களை பற்றிய ஒரு அழகு தாக்கத்தை, ஊக்கத்தை, ஆரம்ப காலங்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட போது இதை சொன்னார். இன்றைய பெற்றோருடைய தாய் கைம்பெண்ணாக இருந்தாங்க, தாத்தா இறந்துட்டாங்க. தாத்தா இறந்தாங்க என்பதற்காக என்னுடைய சின்ன தாத்தா என்னைய அவங்க அந்த பாட்டியுடைய மகன் அவளை அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கைம்பெண், சின்ன வயதில். அந்த சின்ன கிராமத்தில் அவர்கள் வெளியே ஜன்னல் வழியாக கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அத்தனை துயரம் அந்த வீட்டுக்கு நேர்ந்துச்சு.
ஆனால் அவளுக்கு ஒரு குறைவில்லாமல் வீட்டில் தாத்தா கவனித்து கொண்டிருந்தாங்க. அந்த வீதியில் விடிவெள்ளி நட்சத்திர கூட்டங்களாகிய டோனா ஒரு மிஷினரிமார் எமி கார்மைக்கேல் அம்மாவுடைய உடன் ஊழியர்கள் சகோதரிகளாக நடந்து போனாங்க. அவங்க அந்த வீட்டை கடக்கும்போது ஜன்னல் வழியாக மின்னுகின்ற 2 கண்களை பார்த்தாங்க. உடனே தாத்தாட்ட வந்து உள்ளே ஒரு பெண் இருக்கிறா, அவட்ட நாங்கள் பேசலாமான்னு கேட்டான். ஓ, தாராளம் பேசலாமா, உள்ளே வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவங்கள பேச வைத்தாங்க. அப்போ தான் கண்டுபிடித்தாங்க அவங்க ஒரு கைம்பெண், கணவனை இழந்தவர்கள். அவருடைய உறவில் அவர்களுக்கு இயேசுவை சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைத்து ஊழிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற திருநெல்வேலி பூமியில் மகத்தான மனிதர்களை ஆசிரியராக உருவாக்கிய இந்த ஊழிய ஸ்தாபனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போது சின்ன வகுப்பு படித்தவர்கள் ஆசிரியர் ஆகலாம். அந்த ஆசிரியர் பட்டத்துக்கு அவங்கள ஆளாக்கினாங்க. திரும்ப கருங்கடி வந்தாங்க, ஆசிரியராக வாழ்ந்தாங்க, அநேகருக்கு சாட்சியாக இருந்தாங்க. எங்கள் குடும்பத்துக்கு பெருத்த சந்தோஷத்தை தந்தாங்க. நான் இப்போது ஒரு தலைமை ஆளுமையில் நான் பண்டிதர் பட்டம் பெற்றிருக்கிறேன். என்னை போல இந்த குடும்பத்தில் இப்போ 17 பேர் PhD படிச்சிருக்காங்க. நாங்கள் இந்த நாடெங்கிலும் வாழ்கிறோம். நம்முடைய நாட்டில் பல்வேறு முக்கியமான எல்லைகளில் வாழ்கிறோம். அந்த சின்ன கிராமத்தில் எளிமையான சூழலில் கைம்பெண்ணாக இருந்த எங்களுடைய மூதாதையர் வழியில் வந்த அந்த அழகு திட்டம்தான் இந்த சுவிசேஷம். இன்றைக்கி 70 பண்டிதர்களாக உலக அரங்கிற்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த 70 பேரும் எங்களுடைய சம்பாத்தியத்தில் நிறைந்த பகுதி 60, 70, 50% அதிகமாக மிஷனரி ஊழியத்துக்காக தருகிறோம். கடவுளுடைய பயத்தை இதுவரை பெற்றிராத எல்லைகளுக்காக நாங்கள் கொடுக்க இயல்பாக ஆண்டவர் எங்களுக்குள் தூண்டி தந்தார். எளிய, கடினமான, கஷ்டமான எல்லைகளில் கடவுளின் திட்டத்தை நான் சுமந்து வந்தா என்னை கொண்டு உலகெங்கும் ஆண்டவர் செய்ய வேண்டிய திட்டத்திற்காக சொந்தமாக்குகிறார், தம்முடைய சொத்தாக்குகிறார். இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பாலஸ்தீனம் ஒரு ஒப்பற்ற கலாச்சாரம். சீனா, பாபிலோன், இவைகளெல்லாம் உயர்ந்த கலாச்சாரங்கள், உயர்ந்த இனங்கள். அவங்க எல்லாவற்றையும் விட்டு கடவுள் அவருடைய திருத்திட்டத்தில் இஸ்ரேல் என்கிற அந்த தாழ்ந்த எளிய இனத்தை தம்முடைய திருத்திட்டமாக ஏற்று தம்முடைய சொந்த சொத்தாக பாவித்து அவர்களை கொண்டு இந்த பூமி எங்கும் இருக்கிற அத்தனை இனங்களுக்கு ஆசை தர திட்டம் தந்தார். அந்த சொத்தாக விசுவாசிகளாய், புதிய எருசலேமின் ஜீவிகளாய் கடவுளின் திட்டத்தில் நாமும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கண்டீர்கள், கை கொள்ளுங்கள், எனக்கு சொந்த சத்து சம்பத்து. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். பரமதகப்பனே, அந்த பேர் உவகையில் உமக்கு ஊழியம் செய்ய, உமக்கு எங்களை பயனாக்க, உம்முடைய விலையேற பெற்ற சொத்தாக நாங்கள் இருப்பதை உள்ளூர உணர்ந்து வாழ கிருபை தாரும். அந்த பேர் உவகையில் பிறருக்கு பணிவிடை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.